love one another as I have loved you. யோவான் 15:12. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள். யோவான் 15:12. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று மதர்ஸ் டே என்று கொண்டாடப்படுகிறது. நம்முடைய நாட்டில் அது அவ்வளவு பிரசித்தமில்லை. வேலண்டைன்ஸ் டே பிடிச்சிக்கிச்சு, அது வெளிநாட்டிலையும் கொண்டாடும், நம்ம நாட்டிலையும் கொண்டாடும். ஆனால் மதர்ஸ் டே அது இல்லை. ஃபாதர்ஸ் டே அதை விட சுத்தம், கொண்டாடுறதே இல்லை. ஆக இன்றைக்கு தாய்மார்களுக்கு ஒரு திருநாளாக தாய்மாருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், நம்முடைய தாய்க்கு. அப்படி பார்க்கும் பொழுது இது மே மாதம் தேவதாயின் வணக்க மாதம். நம்ம விழாவை சிறப்பாக கொண்டாடணும் என்பதல்ல. என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொன்னால் டெய்லி அண்ட் டே இன் டே அவுட், எல்லா நேரமும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திரளாக வருவது, அல்லது இன்னும் அடுத்த கட்டம் போனால் திருவிழா. கிறிஸ்தவர்கள் திருவிழா பாருங்கள் எவ்வளோ நிறைஞ்சிருக்குது. இந்த ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு ஏற்படுவர்களாக இருத்தல் வேண்டும். Jesus command to forgive enemies is not merely a restriction to our freedom, it is a guide to our own health and welfare. இயேசு விரோதிகளை மன்னியுங்கள் என்று சொன்னது நமது சுதந்திரத்துக்கு தடை மட்டுமல்ல, அது நம் நல்வாழ்விற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறது. ஆகவே இது பல வகையிலே நமக்கு நன்மை தரும். விரோதம், குரோதம் இவைகளை மனதில் கொண்டிருந்தால் அதனால் வரக்கூடியது அல்சர், அல்சர் முற்றினால் கேன்சர். இவைகளெல்லாம் பகைமை உள்ளத்தில் ஆட்கொண்டால். ஆகவே ஆங்கிலத்தில் அதற்கு தகுந்தாற்போல் வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள். ஹார்பரிங் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஞ்சன்ஸ் என்பது ஹார்பரிங் வெஞ்சன்ஸ்னால் அந்த கப்பலில் அந்த நங்கூரத்தை போட்டு கீழே வைப்பாங்க, அது போய் அப்படியே கீழே போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறது போல நெஞ்சத்தில் போய் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த பகைமை உணர்வு, ஹார்பரிங் வெஞ்சன்ஸ், பழிக்கு பழி வாங்குதல், குரோதம், இவைகள் நம்முடைய சுதந்திரத்துக்கு தடை என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல, நம்முடைய நல்வாழ்விற்கு இது தேவை. இப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். கடவுள் பாருங்கள் நமக்கு முன்னாடி அது வழிகாட்டியாக அமையும். காட் இஸ் லவ். 1 யோவான் 4:8. கடவுள் அன்பு மயமானவர். எல்லோரும் இன்புற்றிருப்பதை அன்றி யாமொன்றும் அறியாம் பராபரமே. இவைகள் எல்லாம் தத்துவங்கள். எல்லாருக்கும் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் நல்லதை நினைத்து பாருங்கள், நமக்கும் நல்லது நடக்கும். ஆகவே இந்த நல்லதை விளை, அறம் செய்ய விரும்பு, அது எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும். இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன் என்று சொல்லுகிற வாரி நினைத்தவாறு அல்ல, விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் என்ன மாதிரி அல்ல, எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஏற்படையவர்களாக இருத்தல் வேண்டும். I shall pass through this world but once. Any good therefore that I can do, or any kindness that I can show to any fellow creature, let me do it now. Let me not defer or neglect it, for I shall not pass this way again. இந்த உலகில் நான் ஒரு முறைதான் வலம் வருவேன். எனவே யாருக்காவது எந்த நன்மையாவது செய்ய முடிந்தால், யாருக்காவது ஏதாவது அன்பை என்னால் காட்ட முடிந்தால் அதை நான் இப்போதே செய்வேனாக. ஏனெனில் இந்த வழியே நான் மறுபடி போக முடியாமல் போகலாம். ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய் என்பது தமிழ் மொழி. அதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாயா, அதை செய்வதற்கு பார். நல்லதை செய்வோம், நல்லதை நாடுவோம். அவை நல்லதை செய்ய செய்ய பாருங்கள், ஆசீர்வாதங்கள் கூடிக்கொண்டே இருக்கும், குறைவுபடாது. ஆண்டவருக்காக செய்யுங்கள், இன்னும் கூடிக்கொண்டே இருக்கும். மலாக்கி ஆகமத்திலிருந்து ஆண்டவருக்கு 10 1 பங்கை கொண்டு வந்து சேருங்கள். உங்கள் பலகணிகளை திறந்து வைத்து அவைகளின் வழியாக கொட்டுகிறேனா இல்லையா பாருங்கள். கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. பலகணியை தெரிஞ்சா ஆண்டவர் கொட்டுவாராம். இது ஆண்டவருடைய வார்த்தை, நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும்.
இப்போ நாங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு பேராயருக்கு ஒரு அறிக்கை தரலாமேன்னு சொல்லி துவக்கத்துலேருந்து நடந்தது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரஃப்பாக ஒரு கால்குலேட் பண்ணோம். இதுக்கு எவ்வளோ செலவு, இதுக்கு எவ்வளோ செலவு நினச்சி பார்க்க முடியல. எங்களுக்கே மயக்கம் வருது. இவ்வளவு ஆயிருக்குதா? பேராயிருக்கு அனுப்பாதீங்க, அவர் மயக்கம் போட்டுருவார். இந்த ஃபாதருக்கு மட்டும் எப்படி இவ்வளோ காசு வருது அப்படின்னு அவரு நினச்சிக்குவார். வேண்டாம், மக்கள் கொடுத்தது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், செய்வோம். எப்படி செய்தோம் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. இந்த தரை என்ன, இந்த கேட்டேன்னா, அந்த கேட்டேன்னா, இந்த எல்லாம் எவ்வளவு செலவாயிருக்கும் நினைத்து பார்க்க முடியவில்லை. ஆண்டவருக்காக செய்யுங்கள். பசிலிக்காவில் இருக்கும் பொழுது இப்படித்தான் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். அப்படி சொன்ன, மக்களே நீங்கள் நிறைய பணம் கொடுக்குறீங்க, நன்றி. இப்பொழுது இந்த நற்கருணை பேழை செய்ய போகிறோம். அதுக்கு ஒருத்தர் நேர்ந்துக்கிட்டார். அதான் சில சமயத்தில் ஒருத்தர், ஃபாதர் நானே தனிப்பட்ட வகையில் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொன்னேன், உங்களுக்கு வேணாம், இந்த சிரமம் வேணாம், அவ்வளவு சுமை வேண்டாம், சுமையை நாம் பகிர்ந்து கொள்வோம். அவருக்கு பிடித்தமில்லை, கொஞ்சமாவது நான் கொஞ்சமாவது கொடுத்துட்றேன், வேண்டாம். நான் அதை விட ஒரு சிறந்த ஒரு வழிவகை சொல்லுகிறேன். மக்களிடம் இதுவரைக்கும் நீங்கள் காசு கொடுத்தீங்க, இப்போ காசு கொடுக்கக்கூடாது, தங்க காணிக்கை வேண்டும். அவைகளை உருக்கி இந்த நற்கருணை பேழையை நாம் செய்வோம். அந்த நற்கருணை பேழையை நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய பங்கு அதில் இருக்கிறது, அதில் ஆண்டவர் இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னேன். அது கொட்டுன்னு கொட்டிட்டாங்க. ஆண்டவருக்கு செய்து பாருங்கள், கொஞ்சம் கூட குறை வைக்க மாட்டார். வெளிநாட்டு பயணமா கொடுப்பார், உனக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளாக கொடுப்பார். நல்ல கார் வாங்கலாம், ஒரு 20 லட்சத்துக்கு கார் வாங்கலாம். இந்த காசெல்லாம் கொஞ்சம் சுருட்டி மறைச்சா தேவையா? தேவையில்லையே. எப்பயாவது கார் நான் அனாவசியமாக யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? தனியாக போனால் 2 வீலர் தான், 4 பேர் போனால் தான் காரு. அவடால் வேணுமா? காரில் போனால் தான் பந்தாவா? வேணும், இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே இவைகளின் வழியாக தான் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரே தவிர மற்றவைகளில் அல்ல. காசு பணம் உன்னை தேடி வரும். காசு பணம் ஒரு நல்ல ஸ்லேவ், பட் எ பேட் மேனேஜர். நமக்கு நல்ல ஒரு அடிமையாக வேலை செய்யும். அதை தலைக்கு மேலே தூக்கி வச்சிங்கன்னா நம்மளை அது கொடுமை பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கும். ஆகவே ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு தூரம் நமக்கு இவைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். லவ் ஒன் அனதர் as I have loved you. ஆண்டவருக்காக இந்த உலகில் நான் வலம் வருகிறேன். இந்த உலகில் நான் வாழ்வது ஒரு முறை தான், வாழ்த்தட்டும் தலைமுறை. ஆகவே நேற்று ஒருத்தவங்க வந்தாங்க, அங்கே வனத்து சின்னப்பிற்காக ஒரு இடம் வச்சுருக்கலாமா, எங்கள் ஃபாதர் வந்து பார்த்தாங்க, அந்த தோப்பெல்லாம் பார்த்தாங்க, என்ன அருமையாக இருக்குது. ஆமாம், நீங்கள் செஞ்சுட்டே போவீங்க, பின்னாடி தூத்திக்கிட்டே இருப்பானுங்க. அதாம்மா எங்களுடைய வழப்பு. பாருங்கள் எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசுக்கே அப்படி தானே, அப்புறம் நம்மளாம் என்ன மாத்திரம் தூத்திட்டு தான் இருப்பான். அந்த நாக்கு அப்படி தான் இருக்கும். மென் மேய்க்காம பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர். வாழ்ந்தாலும் இயேசும், தாழ்ந்தாலும் இயேசும், வையகம் இதுதானடா. குறை சொல்ல ஒன்று இருந்தால் அந்த கண்ணகி வாழ்விலும் குறை சொல்லுவான், நிலாவிலும் களங்கம் இருக்குன்னு சொல்லுவானாம் கண்ணதாசனுடைய வார்த்தைகள். அந்த நிலாவில் என்னவோ கருப்பாக இருக்குது, அது என்னவோ குறை. பாட்டி ஒருத்தி உட்காந்துக்கிட்டு உரல் இடிச்சிட்டு இருக்கிறா, கொட்டைப்பாக்கு இடிச்சிட்டு இருக்கிறா. நிலாவிலும் களங்கம் உண்டு. ஆகவே இந்த உலகில் நான் ஒரு முறை தான் வலம் வருவேன். எனவே யாருக்காவது என்ன நன்மையாவது செய்ய முடிந்தால், யாருக்காவது ஏதாவது அன்பை என்னால் காட்ட முடிந்தால் அதை நான் இப்போதே செய்வேனாக. ஏனெனில் இந்த வழியே நான் மறுபடி போக முடியாமல் போகலாம். ஜெபம். ஓ காட், யூ ஆர் தி அன்சர்ச்சபிள் abyss of peace, the ineffable sea of love, the fountain of blessings and the bestower of affection. Open to us this day the sea of your love and the riches of your grace from the sweetest springs of your kindness. அன்பு தெய்வமே இறைவா, அறிந்திட முடியா அமைதியின் ஆழமானவரே, விளக்கிட முடியா அன்பின் தேவனே, ஆசீர்வாதங்களின் ஊற்றானவரே, பாசம் பொழியும் வள்ளலே, உமது அன்பு கடலையும் அருட்கொடைகளையும் பரிவின் ஊற்றுகளிலிருந்து இன்று எமக்கு திறந்துவிடும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.